ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைட் டிஷ், 2 மெயின் டிஷ் அதுதான் பார்க்க போகிறோம். குருமாவும் சப்பாத்தி அண்ட் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சப்பாத்தி தான் போட்டிருக்கேன். ஸோ மைதா மாவு, கொஞ்சம் தயிர், உப்பு, எண்ணெய் போட்டுட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்த மாவு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இருக்கும். அதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான குருமாவை இப்போ பண்ணலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், சோம்பு போட்டு அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் விசில் வந்து ஆறி நல்லா காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை போட்டு லைட்டாக லெமனையும் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சும்மா வாசனையாக கம கமன்னு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான். அந்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் எப்பொழுதும் இந்த மாதிரி இடியாப்ப கட்டையில் தான் புளிவேன். மெல்லிஸாக இருக்கும், நல்லா வரும், புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி புளிஞ்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடணும். நல்லா ஆவி வந்தோன்னா லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் வெந்த பதம். ஸோ இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஊற வச்சிருக்கிற மாவை ஒயிட் சப்பாத்தியாக போட போகிறோம். இந்த மாதிரி அமுக்குனீங்கன்னா கரெக்டான சைஸில் வரும். ஸோ இந்த மாதிரி அமுக்கி நல்லா தேய்ச்சி நடுவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டிங்கன்னா பூரி மாதிரி சூப்பராக ஒப்பி வரும் சப்பாத்தி. நீங்களே வேணால் பாருங்கள். ரெண்டு பக்கட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுக்கணும். நல்லா கரெக்டாக செவந்திருக்கும். இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது கூட குருமா, சப்பாத்தி, இடியாப்பம் இது ரெண்டுத்துக்குமே இந்த குருமா சும்மா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் பாப்பா கேட்டதுனால கொஞ்சம் தேங்காய் பாலும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.